ஓகே வாங்க இவங்க அஜித்து கூப்பிடுறாங்க. மாஷா அல்லாஹ், இது ஒட்டகை பண்ணை. அதுல ஒட்டகத்தை ஓட்டுறவங்க மக்கள் உட்காந்து போறவங்களுக்கு ஒரு ஆளுக்கு 10 ரூபா, 2 பேரும் சேர்த்து போனாங்க உட்காந்து போனா 15 ரூபா 15. ஓகே, அதுல எங்க டீம் இறங்கி போயிட்டு இருக்காங்க. ஒட்டக பால் குடிக்கிறவங்க குடிச்சுக்கலாம் அப்படின்ட்டாங்க. நம்ம அதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல, இருந்தாலும் ஓகே எல்லோட சேர்த்து போகணுங்கிறதுக்காக தான் வந்தோம். நாத்தமும் கஷ்டமா தான் இருக்குது. ஏன்னா சின்ன சேர்த்து அச்சா லிங்க் உங்களுக்கு அனுப்பினா பாத்தீங்களா? உங்களுக்கு டேரக்டா உங்களுக்கு அனுப்பி விட்டேன். அப்படியா? மைக் கொடுத்து உள்ள உளுந்தா ஏன்னா அங்க உளுந்து அடிப்பட்டு வாங்க. ஒட்டகம் ரைடு, மோட்டார் ரைடு போலாம். மோட்டார் ரைடுனா துபாயில டஃபா இருக்கு, இங்க கொஞ்சம் கஷ்டம். ஓப்பனா மைதீன் பாய் ஏறுங்க ஏறுங்க ஏறுங்க. ஃபர்ஸ்ட் காசு கொடுங்க. சதீக் சதீக் கால தூக்குங்க, அடிச்சிட போகுது. வச்சிருக்காங்க. அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர். சதீக் போங்க போங்க. மாஷா அல்லாஹ், மைதீன் பாய்க்கு ஒட்டகத்துல போற ஆசை. ஒட்டகத்துல போயிட்டு இருக்காரு. அவங்க அம்பாசமுத்திரம் சென்னையில இபில ஒர்க் பண்ணி ரிட்டையர்ட் ஆகணும் அதிகாரி. அவரு உமரா வந்திருக்காரு. மாஷா அல்லாஹ், மார்க்க பற்றான ஒரு துருவாரி. நல்லா அவருக்கு பழக செய்யணும். அவங்களுக்கு ஒரு ஆசை ஒட்டகத்து மேல போகணுன்ட்டு சுத்தி வராங்க. என்ன 10 ரூபாய்க்கு இவ்வளவு தானே, கொஞ்சம் அங்கே திருப்பிட்டு வராப்புல. ஒட்டக பண்ணு சொல்லிட்டு ஒரு 50 ஒட்டகத்தை வச்சிருக்காங்க. என்னாச்சு வாங்க, எம்ஜிஆர் மாதிரி எடுத்துட்டு இருக்கேன். சரி கோயின் மத்தியா தாலி பத்தி பத்தி பர்றா முடிச்சுட்டான். அவ்வளவுதானே. அது 10 ரூபாய்க்கு யோசிச்சு இல்ல அது. மைதீன் பாய் இன்னொரு 100 ரூபா கொடுங்க. கொஞ்சம் தூரம் போயிட்டு வாங்க, 2 கிலோமீட்டரு. ஆமா சரி. மைசூர் வர மைசூர் ஏதாவது தொழில் வாசி கூட்டத்தை பார்த்தானே எடுத்துட்டாப்ல. உட்காருங்கிறாப்ல. அப்படியே உட்கார்ந்து விட்டோம். பயப்படாம ஏறி உட்கார்ந்து வாழ்த்துக்காது. என்னது கொஞ்சம் தூரம் போக வேண்டியதுதானே. கொஞ்சம் காசு கூட கொடுங்க. கொஞ்சம் காசை கூட கொடுத்து நல்ல தூரம் போங்க. உங்களை எடுத்துக்க, ஃபுல்லா எடுத்துக்க. லைவ்ல ஓடிட்டு இருக்கு உங்களை. லைவ்ல ஓடிட்டு இல்ல அது சொல்லிட்டேன். கவர்மெண்ட் இபி அதிகாரி அப்படின்னு சொல்லியிருக்கேன். முன்னாள் இபி அதிகாரி. ஒரு 50 ஒட்டகம் இருக்கும். ஒரு 150 மீட்டர் தான் போறாங்க, போயிட்டு வந்துடுறாங்க. 10 ரூபா. 2 பேர் உட்காந்தா 15 ரூபா. அபி நாசிசா நாசிசா பெத்தோம் தூக்கியாரு யாரு? இல்ல சும்மா உட்கார தானே தைரியம் தான். உழுதா கீழே தானே உட்கார சொல்ல உட்கார மாட்டேது. உட்காந்து நானும் உட்கார மாட்டேன். எனக்கு உயிர் மேல ஆசை. அஜித் ஓகே அப்படியே சாயிரார் துருக்கியாரு. அவருக்கு 75 வயசு இருக்காரு. நம்ம ஆளுக்கெல்லாம் சொன்னங்கிடுவாங்க. கல்லு மாதிரி இருக்காரு. அஜித் உட்கார்றாரு. அப்படியா கொடுத்து அஜித் வாங்கிக்கோ. அஜித் கொஞ்சம் தூரம் போங்க. நம்ம சதீக்
هذا مطور مدير شوي باي سير سير ممكن 1 كيلومتر 2 كيلومتر வீட்டுக்கு படத்தை லைவ்ல போட்டு விட்டேன் வச்சு வாங்க தம்பி எப்படி ஏறினாப்ல பத்தியாத்தா பார்த்து சொல்லுத்தா லைவ்ல போட்டு விட்டேன் பாலைவன ஒட்டகம் பாலைவனத்து ராஜா இது அல்ஹம்துலில்லாஹ் அவ்வளவுதான் 100 மீட்டர் கூட போக மாட்டான் 150 கூட போக மாட்டான் 50 மீட்டர் அப்படியா सदी सीर मुमकिन 1 किलोमीटर 2 किलोमीटर आती फुलूस हाजी ஓகே பாரக்கல்லா அஜித் இறக்க போகுது இந்த ஒட்டகம் ஃபர்ஸ்ட் ஒட்டகத்தை நிறுத்திட்டு அவர் டேர்ன் பண்ற சேலை பாருங்க டேர்ன் பண்ணிட்டு அவரு ஐடியா கொடுப்பாரு டக்குனு உட்காந்து இறங்கணுங்க பிடிச்சுங்க ஓகே உட்காருது பாட்டா வலிக்குது அது அப்படியே ஒரு பாட்டா தனித்தனியா வலிக்குது மாஷா அல்லாஹ் கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் 3 பாட்டா வளைக்குது காலை எப்படி வளைச்சது ஒண்ணுமே இல்லாம அதுல 150 200 கிலோ தூக்கிட்டு அப்படியே அந்த காலை நிக்குது இந்த மணல்ல அமுங்காம அந்த உட்கார வைக்குது பாருங்க காலை ஒண்ணு வளைச்சிருச்சு முட்டி வச்சிருச்சு அதுக்கப்புறம் அந்த முட்டியை வளைச்சிட்டு போறதுதான் எப்படி வளைக்குது திறமையா 1 2 3 அந்த காலில் பின்னாடி 2 3 மாஷா அல்லாஹ் நல்லா பெரியவன் மிகப்பெரியவன் நல்லா மிகப்பெரியவன் எவ்வளவு திறமையா இறக்கி விடுது எல்லாம் மிகப்பெரியவன் எல்லாம் மிகப்பெரியவன் இதுல மோட்டர் சைக்கிள் ரைடு இருக்கு எவ்வளவு தூரம் கொண்டு போறாண்டா தானா போயிட்டோம்னா எப்படி இருப்பான் இது தாயிப் செல்லக்கூடிய வழி பாலைவனத்துல மோட்டர் சைக்கிள் ரைடு எவ்வளவு தேவை சரி கம்ப்யூட்டர் சாரா மீர் யார் அஷர் ரியாதா ஓகே ஓகே மாஷா அல்லாஹ் 10 ரூபா 250 ரூபா ஓகே மக்கள் இங்க கூட்டம் நிறைய இருக்கு பஸ் எல்லாம் நிறுத்தி மக்கள் இது உள்ள வந்து வேடிக்கை பாக்குறாங்க ஒட்டகமே ஒரு 50 ஒட்டகத்துக்கு மேல என்பது இருக்கு முன்னாடி 2 முறையில உட்காருது காலை 2 மடங்கு வரைக்கும் உட்கார்ந்துருது பின்கால 3 மடங்கா வரைக்கும் உட்காருது மனுஷெல்லாம் தோக்குவாது உட்கார்றது மாதிரி அஞ்சு போட்டோகிராம் பொண்டாட்டி புருஷன் இருப்பாங்க இங்க நம்ம இந்தியாக்காரங்கெல்லாம் ஒரு 50 வயசு 60 வயசு ஆச்சுன்னா அப்பா முடியாதுமா இந்த கிழமை சுமார் ஒரு 80 வயசு இருப்பாரு நல்லா ஆயுசம் போயிட்டோம் வாழ்த்துறேன் பாருங்க எப்படி தைரியமா உட்காரு கால் 2 வயது பின்னாடி உள்ள கால 3 அடிக்கிறான் ஆயிரத்திக்கிட்டு காலை ஆயிரத்தி உட்காருது சரி சரி துருக்கி 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 ஆக்சுவலா ஓகே ஓகே சரி ஓகே ஓகே போரு சரி ஓகே ஓகே வரா சரி பாபா சரி இது ஓகே 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 வேணாங்க ஓகே நான் வந்து கேட்க பயந்து ஓட்டுறான் கிரு 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 10 ரூபாய் அதுக்கு மணி 10 ரூபாயா மணி 10 இல்ல ரவுண்டு 10 ரூபாய் நினைக்கிறேன் பக்கம் இங்க எத்தனை கிலோமீட்டர் ஒட்ட வயல 11 மணி 11 மணி ஃபுல்லா பாலைவனம் தான் ஃபுல்லா அப்படியே ஒண்ணுமே தெரியாத அளவுக்கு இருக்குது பரவாயில்ல அந்த பாலைவனத்திலேயே மக்கள் என்ஜாய் பண்றாங்க இங்க அல்ஹம்துலில்லாஹ் ஓகே
பாலைவனத்து ரோஜான்னு சொல்லுவாங்க, பாலைவனத்து ராஜான்னு சொல்றதா, அதோட சவாரி பண்றாங்க, ஜாலி பண்றாங்க மக்கள். ஓகே, இந்த வெளிச்சத்துல இது யாரு என்ன பாக்குறாங்க, அவங்க பேரு என்ன அப்படிங்கிறது சொல்ல தெரியல. சரி, என்னையா வாழ்த்துக்கள். எங்க பஸ்ஸுக்கு எல்லாம் போயிட்டாங்க, பஸ்ஸுக்கு நோக்கி போயிட்டு இருக்கோம், நாங்களும் போறோம். சில பேரு தாய்ஃப்ல பட்டு ரிட்டர்ன் ஆகிறாங்க. நாங்க தாய்ஃபு நோக்கி போறோம், போயிட்டு மத்தியானம் அங்க இருந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ரிட்டர்ன் வருவோம். புதைபியா உடன்படிக்கைன்னு சொல்லிட்டு அவங்க பயன் பண்ணாங்க, அதை என்னன்னு பார்க்க முடியல. ஆமா, எனக்கு தெரியாதுமா, அது எங்கண்ணா இருக்குன்னு சொல்லுங்க, நான் பேசி தரேன். நாட்டமே எனக்கு நிக்க முடியல. அவங்க ஒரு சகோதரி கேட்கறாங்க, ஒட்டக பால் எங்க விற்கிதுன்னு பாருங்க, வாங்கி குடிப்போம், இது நல்லது, நோய்க்கு நல்லது அப்படிங்காங்க. எனக்கு இது நாட்டமே நிக்க முடியல. வேண்டாம், ஹெல்ப் பண்ணலாமே தவிர நம்ம இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஓகே, வாழ்த்துக்கள். ஓகே, சந்தோஷம். பார்த்தமைக்கு நன்றி. பார்த்த சகோதரர்கள் பேர் சொல்ல முடியல, காரணம் என்ன, வெளிச்சத்துல ஒண்ணுமே தெரியவே இல்லை. இதுல வாழ்த்துக்கள். நான் டிரைவர் இருக்காரு, அவர் தமிழ்காரர் தான், எந்த ஊருன்னு தெரியல. வாழ்த்துக்கள்.